சார் வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. 67,000 ஓட்டுகள் வித்தியாசம். எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி இது விக்கிரவாண்டி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. அதில் பாஜக சாமர்த்தியமாக பாமகவை நிறுத்திடுச்சு. நிறுத்தி இது பண்ணிட்டாங்க. இவங்க நிற்கிறாங்க. இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. 12 மணிக்கு வேட்புமனு முடியுது. மறுநாள் காலையில் பக்கத்துலேயே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகள். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, ரவுடிகள் சாம்ராஜ்யம், அப்படி இப்படின்னு போட்டு, அதுவும் அதிமுக பழனிசாமின்னா கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு தெருவாக சுற்றினார். இதெல்லாம் பண்ணாங்க. நீங்கள்லாம் கூட திமுக ஆட்சியில் தானே கள்ளச்சாராயமே முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற கேள்வியெல்லாம் நீங்களாம் கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயமே இந்தியாவில் இருந்ததில்லை, பூலோகத்திலே இருந்ததில்லை. திமுக தான் அதை கண்டுபிடிச்சிங்கிற அளவுக்கு நீங்கள்லாம் பேசுனீங்க. அதுக்கு பிறகு ஒரு ஜாதி தலைவர் கொல்லப்பட்டார். அது ஒரு பெரிய ஜாதி கலவரமாக உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள்லாம் பண்ணீங்க. இதெல்லாம் அதில் வர்றதுக்கு நான் அப்போ கேட்டபோது நான் சொன்னேன், விக்கிரவாண்டி தேர்தல் வர்ற வரையிலும் முடிகிற வரையிலும் பல கொலைகள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அது 2 நடந்தது. அதுக்குள்ளார தேர்தல் வந்துருச்சு. அதனால் மேற்கொண்டு கொலைகள்லாம் நடக்காமல் தப்பிச்சு போச்சு. இவ்வளவுக்கு பிறகும் திமுக அதை வெற்றி அடைஞ்சிருக்குதுன்னும் போது ஒரு பாராட்டத்தக்க வெற்றியாக தான் சொல்லலாம். இதில் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கணும். இடைத்தேர்தல்கள் வந்ததுன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். இந்த 2 பாயிண்ட் இருக்குது. அதனால் இந்த இடைத்தேர்தலினுடைய இது திமுக வெற்றி இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது நான் வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயந்தான். சீதை தீக்குளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்புனாங்க. ராவணன் சீதையை தொட்டிருந்தால் அவள் நெருப்பில் வெந்து போயிருப்பாள். அவளை தொடவே இல்லை. அவளை இதான் ஒழுங்காக இருந்தான். ஆக சீதை தீக்குளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலில் திமுக ஜெயித்ததன் மூலமாக தேர்தல் ஆணையம் கூட நேர்மையாக நடக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி, எங்கேயோ ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதிமுக வாக்குகள்லாம் யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா திமுகவுக்கு தான் போயிருக்க மாதிரி தெரியுது. அதிமுகன்னு ஒரு கட்சி போய் ரொம்ப காலம் ஆச்சுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக, பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக ஒரு சின்ன தேர்தலில் கூட அவங்க வரல. படு கேவலமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் அவங்க போட்டி கூட போடாமல் ஓடி போயிட்டாங்க. ஏறத்தாழ அந்த கட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு. சும்மா அந்த 40 எம்எல்ஏக்களை 50 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது ஒரு கட்சியாக நம்ம நினைக்க முடியுது. ஒழிய என்ன வகையான செயல்பாடுகள் அவங்க இருந்திருக்காங்க? ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் அவங்க என்ன வேலைகளை செஞ்சுருக்காங்க? இந்த கள்ளச்சாராய காய்ச்சன ஒரு விஷயத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பழனிசாமி தலைமையில் இருக்கிறது அந்த அதிமுக ஒரு எதிர்கட்சியை அந்தஸ்தை வாங்கிக்கிட்டு இருக்க அந்த அதிமுக முதல் முறையாக ஒரு போராட்டத்தை நடத்துச்சு. அது பொதுமக்களுடைய இந்த விஷயத்தை சம்மந்தமாக எந்த ஒரு போராட்டமோ ஒரு மறியலோ ஒரு ஏதோ ஒரு வாதங்களோ எதுவுமே சட்டமன்றத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்காத, பன்னீர்செல்வத்துக்கு தலைமை போதை கொடுக்காத, பன்னீர்செல்வம் கரவேட்டி கட்டக்கூடாது. இதை தவிர பழனிசாமி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அதுக்காக அதனால தான் அந்த கட்சிக்கு தொண்டர்கள்லாம் பார்த்தாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை போனான்னு சொல்லிட்டு போயா எல்லாம் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கே போனாங்க? தேர்தலே நிற்கலையே. அதுக்கப்புறம் அதை இப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? அரசியல் கட்சிங்கிறது அந்தஸ்தா அவங்களே முடிச்சு கட்டிக்கிட்டாங்கல்ல. தேர்தல் நிற்கிறது தானே உங்களுக்கு இல்லை. இப்போ இல்லாட்டி நீங்கள் இதை சொல்லி திராவிட கழகம் மாதிரி வீரமணி தலைமையில் இருக்கிற திராவிட கழகம் மாதிரி நாங்கள் சமூக சேவை இதாக இருக்கிறோமே ஒழிய தேர்தல் அரசியல் நாங்கள் வரவேன்னு ஒதுக்கி போயிட்டோம். அதுமாதிரி ஒதுக்கி போயிட்டு மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கே போனாங்கன்னா எங்கே இருந்தாங்க போகிறதுக்கு? அது போய் ரொம்ப காலம் ஆச்சு. மீண்டும் அது உயிர் பெற்று வந்தால் தான் இந்த தேர்தல் திட்டோட்டம் போய் சொல்லிடுச்சு. அவங்க அந்த கட்சி இல்லவே இல்லைங்கிறது அப்புறம் புறக்கணிக்கிறோம் முடியாது. நீங்களாம் உங்களால் உருவாக்கப்பட்ட பெரிதாக்கப்பட்ட விஜயகாந்துடைய கட்சி தேமுதிக அவங்கெல்லாம் புறக்கணிக்கிறோம் நாங்கள். அப்புறம் எப்படி இத்தனை ஆயிரம் வாக்குகள் எப்படி விழுந்து புறக்கணிச்சிருந்தால் எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்குமா? லட்சக்கணக்கில் ஓட்டு விழுந்துருக்கு. ஆக புறக்கணிக்கிறோம்னு சொன்னாக்க அதை பற்றி யாரும் சட்டம் பண்ணவும் இல்லை. அந்த கட்சியிலையும் யாரும் அதை சட்டம் பண்ண ஓட்டு போட்டு. ஆக தேமுதிக
பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக ரெண்டுமே வந்து மக்கள் மத்தியில் இல்லை அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்குது. பலம் வாய்ந்த உலகத்திலேயே பணக்கார கட்சி அப்படின்னு எல்லாம் கணிக்கப்பட்டிருக்கும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து நின்ற பாமக டெபாசிட் வாங்கிட்டாங்களா? டெபாசிட் வாங்கினாங்களா இல்லையா? பாமக வாங்கிடுச்சு. இந்த அளவுக்கு 70,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய பணக்கார கட்சியோட கூட்டு சேர்ந்து ஒன்றும் நடக்கல. ஆக அந்த தலைமைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறது. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆளுங்கட்சிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கள்ளச்சாராய வழக்கு, இது சாவுகள், அப்புறம் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு ஜாதி தலைவருடைய கொலை, இவ்வளவெல்லாம் வச்சு இவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட அனுதாப ஓட்டுகளும் உழவுல, கையாளாகத்தானும் சொல்லி அந்த மாதிரி எதிர்வாக்குகளும் வரல, நிற்கலை. காரணம் எதிர்கட்சிகள் சரியாக இல்லை. மூணாவது, வழக்கமாக செய்ய வேண்டிய சித்து வேலைகளை தேர்தல் ஆணையம் செய்யாமல் விட்டுச்சு. இவ்வளோதான் காரணம். நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. 10,000 ஓட்டு மட்டுமே வாங்கி டெபாசிட் இழந்திருக்காங்க. அவங்க எப்போ 10,000 ஓட்டு வாங்கிட்டாங்களா? அதே வெற்றி தானுங்களா? ரெட்டை இலக்கம் வாங்கிட்டார. அதுவே போதுமே, இது போதுமே. சீமான் இதை வச்சுட்டு இன்னும் 10 வருஷம் ஓட்டலாமா கட்சி? 10,000 ஓட்டு வாங்கிட்டா பரவாயில்லையே. மகத்தான வெற்றி தான், மகத்தான வெற்றி. இல்லைன்னா 10,000 ஓட்டுங்க. ஒரே யாரு கூட கூட்டணி சேராமல் தன்னந்தனியாக நின்று ஒண்டியாளாக நின்று 10,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா இதை வச்சுட்டு இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்துருமே, தேசிய கட்சியின் அங்கீகாரம் கொடுத்துருமே. டெபாசிட் வாங்கினாங்களா இல்லையா? டெபாசிட் போச்சு. அது அவருக்கு அது பழக்கம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இன்றைக்கி வரல அவர் வாங்கினதே கிடையாது. அது வாங்கியிருந்தால் அது ஒரு வரலாறாக இருக்கும், அது இல்லை. அதனால் இதில் வந்து பாமகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு வெற்றி தான். எப்படின்னாக்கா அவங்க டெபாசிட் வாங்கியிருக்காங்க. அசுர வளர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலில் போட்டிக்கிட்டு டெபாசிட் வாங்கிட்டவங்கிறது ஒரு அசுர வளர்ச்சி தானே. மோடிக்கு மக்கள் கொடுத்துருக்க ஆதரவு இப்போ இதில் தேவை நல்லா தெரியும். பாஜக ஆட்சி மேல் மக்களுக்கு இருக்க நம்பிக்கை டெபாசிட் வாங்கியிருக்கிற இடைத்தேர்தல் இதுக்கு மேலே என்ன? ஆக யாரை பார்த்து திமுக தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருச்சு. பாஜக டெபாசிட் வாங்கினதுனால மக்களுடைய அங்கீகாரம், மகத்தான அங்கீகாரம் கிடைத்து விட்டதாக சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டுருக்கலாம். 10,000 ஓட்டு வாங்கினதுனால சீமானும் தேர்தல் ஆணையத்தை அதை காட்டி தேசிய கட்சின்னு சொல்லி அங்கீகாரம் வாங்கிக்கலாம். ஆக 3 பேருக்கு சமமாக மக்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் வெற்றி பெற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்க? சில விஷயங்களை அவங்க செய்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது வேறு விஷயம். இப்போ என்ன மாதிரி வயசான கேஸுங்கள்லாம் சில விஷயங்களை நாங்கள் பெருசாக நினைக்கலை. அதெல்லாம் சரியான முறை இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதைத்தான் சரியான முறைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் தொழில் வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு திமுக ஆட்சியில் இல்லைங்கிறது தான் என்னுடைய கணக்கு. வேலை வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வேலை வாய்ப்புகள் இல்லாததை எப்படி காம்பன்சேட் பண்ணிட்டாங்கன்னா இலவசங்களை கொடுத்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. அதில் தான் அவங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. படிக்கிற பசங்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபா, ஆணுக்கு 1000 ரூபா, பெண்ணுக்கு 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபா, இலவச பஸ்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லி இலவசத்தை வாரி வழங்கிட்டாங்க. பட் அதெல்லாம் வந்து நீண்ட கால இதாக இருக்க முடியாது. எப்படி எம்ஜிஆருடைய ஆட்சி வந்து சிஏஜி தானே சொல்லிச்சு, இலவசங்களை கொடுத்தாரு ஒளி அவர் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு பண்ணலைங்கிற அதே குற்றச்சாட்டை இப்போ நம்ம திமுக மேலே வைக்கலாம். மகத்தான வெற்றி இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் இந்த வெற்றி ஒரு நியாயமான வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றியானா கிடையாது. அதை கொஞ்சம் இன்றைக்கி ஆட்சியாளர் உங்களுக்கு இவ்வளோ நல்ல இது கொடுக்குறாங்க, நீங்கள் பல்வேறு வகையில் செய்ய முடியும். வளர்ச்சி திட்டங்களை போடுங்க. இன்றைக்கி மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப, இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு ஏற்ப பல தொழில்கள் மாற வேண்டிய கட்டாயம் வந்திருக்குது. பல தொழில்களை இழுத்து மூட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை மூடிட்டு சில தொழில்களை புதுசாக தொடங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதெல்லாம் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு ஏதாவது திட்ட கமிஷன் அதெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க இலவசங்களை கொடுத்து இன்றைக்கி தப்பிச்சிட்டிங்க. இந்த இலவசங்கள் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றாது. பார்க்கணும். வெற்றிக்கு அடையாளம். வெற்றி தான் கணக்குன்னு எடுத்தாக்க வெற்றிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால்
உங்களால் மக்கள் முன்னேற்றம் அடைந்தார்களா? எம்ஜிஆருடைய 9 ஆண்டு கால ஆட்சியை வந்து சிஏஜி என்ன சொல்லுச்சு? வீணா போன ஆட்சி. அந்த பேர் வாங்கிடாதீங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் மாறி வர சூழ்நிலைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஐஓடி, மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஏதோ புது மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரானிக் வந்துருச்சு, சோலார் சிஸ்டம் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியான தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி வரலும் நானும் பார்க்குறேன். பாலத்தை திறந்தார், இதை திறந்தார், அதை திறந்தார், ஒரு தொழிற்சாலையை திறந்தார்னு ஒரு செய்தி இன்றைக்கி வரலும் வரல. இந்த வெற்றி உங்களுக்கு மகத்தான வெற்றி. வாழ்த்துக்கள். யோசித்து பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு உங்களை நம்பி வந்திருக்காங்க. அந்த இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத பாருங்கள். இலவசங்கள் உங்களுக்கு ரொம்ப காலம் கை கொடுக்க, ரொம்ப காலம் கை கொடுக்க. அதை பார்க்கணும். இந்த தேர்தலில் வந்து இதனுடைய அடிப்படை வச்சுக்கிட்டு இவங்க வந்து உங்களை எதிர்க்கிறதுக்கு இன்றைக்கி கட்சி இல்லை. அது ஒரு ப்ளஸ் இல்லை, அது மைனஸ். எதிர்கட்சிகள் இவ்வளோ தொய்வடைஞ்சு இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு கெடுதல். கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போய்டும், தப்பாகவே போய்டும். அப்படி தான் எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி ஏமாந்தாங்க. நான் பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சாங்க. தமிழ்நாடை தவிர மிச்சம் எல்லா இடங்களையும் தோத்தாங்க. படுத்து தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ தான் அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சது நம்ம செய்ய வேண்டியது வேறு ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது, மாறினாங்க, திரும்பி வந்தாங்கங்கிறது வேறு. இது வந்து நம்ம வந்து அவன் அந்த ஆளுங்கட்சியில் இருக்க கோச்சக்கூடாது. அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. கேட்காது உங்கள் இஷ்டம். தொழில் வளர்ச்சி வந்திருக்கா அதை பாருங்கள். தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி ஓரளவுக்கு வந்திருக்குது, ஒரு அளவுக்கு தான் வந்திருக்குது. இன்றைக்கி இருக்கிற கல்வி நாளைய தேவையை பூர்த்தி செய்கிற கல்வியாக நீங்கள் மாற்றியிருக்கீங்களாங்கிறது கேள்வி. இன்றைக்கி அதே பழைய சிலபஸ் வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சிலபஸ் மாற்றலை, பாடத்திட்டங்களை மாற்றலை. இன்றைக்கி இருக்கிற தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களை மாற்றலை. இன்றைக்கி நான் அந்த கல்லூரிக்கு போய் உக்காந்தேன்னா இந்த அட்மிஷனுக்கு வர பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு 10 வருஷம் வீண் பண்ணிட்டாங்க. ஆக அந்த படிப்பு வந்து வாழ்க்கைக்கு உதவலைங்கிறாங்க அவங்க. அந்த படிப்பு எங்கள் காலத்தில் மெக்காலேங்கிற ஒரு இலக்காரம் வந்து 300 வருஷத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அதே படிப்பை இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மாற்றணும். டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துடுச்சு. கைபேசியில் உலகமே வந்துடுச்சு. கைபேசியை பார்த்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இன்றைக்கி மாறி போச்சு. கணினியே வந்து கம்ப்யூட்டரே காணாமல் போகிற அளவுக்கு மாறிக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் அதே உட்காந்துட்டு நர்சரி ரைம்ஸ் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே. கல்வி திட்டத்தில் ஏதாவது புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கும். இவ்வளோ அற்புதமாக, இவ்வளோ ஒரு எதிர்ப்பு, ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி இந்த விக்கிரவாண்டி தேர்தலை அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்திருந்த சோதனைகள் சாதாரண சோதனைகள் இல்லை. ஒரு கள்ளச்சாராய சாவு, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கொலை, எவ்வளோ பெரிய கலவரங்களை உண்டாயிருக்கலாம். அதையெல்லாம் சாமர்த்தியமாக சமாளிச்சிங்க, அழகாக சமாளிச்சிங்க. அதையெல்லாம் வந்து ஒரு கணக்குலேயே மக்கள் எடுத்துக்கல. அதுக்கு மேலே உங்களுடைய சேவைகளை அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சேவைகள் சரியான சேவைகளாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓட்டு வாங்கி கொடுத்துருச்சு இல்லைங்கல்ல. ஆனால் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கிறத மாற்ற போய் பார்க்காதீங்க. செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு பதிலாக இப்போ உங்கள் மாதிரி மீடியாக்கள் தான் இப்போ வந்து நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படணும். நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் திட்ட கமிஷன் போன்றவங்கெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தவங்கலாம் எதுவும் செய்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. திட்ட கமிஷனுடைய நடவடிக்கைகள் என்னன்னு கொண்டு தெரியல. பாடத்திட்டங்கள் கூட மாற்றணும். அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த அதே பாடத்திட்டங்கள் இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தலை வெற்றியை அடிப்படையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்சல்யூட் மேண்டேட் எதிர்ப்பாரே இல்லைங்கிறது தான் இன்றைக்கி வந்துருக்கு. அதுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நமக்கு அதைத்தான் சொல்லுது. ஆனால் இதை நம்பிக்கிட்டு பொது தேர்தலில் நம்ம வந்து இதே மாதிரி வெற்றியை பெற்றுவிடுவோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து பொது தேர்தலில் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி போட்டது வந்து மக்கள் போட்ட வாக்கு. பொது தேர்தல் வந்து இது மோடி எலெக்ஷன் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா தேர்தல் ஆணையம் போடுற வாக்குகள். அதை ஞாபகம் வச்சு இந்த தேர்தல் மாதிரி அந்த தேர்தல் முடிவு இருக்காது. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த நாடு புறாவத்திலையும் 15 இடங்களில் இடைத்தேர்தல் நடந்தது. மோடி இந்த சமயத்தில் வெளிநாட்டு பயணம் போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடைத்தேர்தலில் நம்ம எப்படி தோற்றுருவோம்? அவர் அதை பற்றி சட்டை பண்ணிக்கல. ஜாலியாக ரஷ்யா உல்லாச பயணம் போயிட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் கமிஷன் நீ எப்போ போல நடத்துறியா, இதை வச்சுட்டு நீ யோக்கியமாக நடந்தேன்னு நம்ம காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அடுத்த எலெக்ஷனில் நமக்கு சாதகமாக நீ செயல்பட்டுன்னா ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம். இடைத்தேர்தலில் எப்படி ஜெயிச்சிங்க, அப்போ தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு ஒரு கேள்வி வைக்கலாம். அதனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக எந்த இடைத்தேர்தலுமே வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் பொது தேர்தல் வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் ஸ்லிப் ஆகி போச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மாற்றி விட்டாங்க. அதுக்கு அந்த ராஜீவ் குமாரை எலெக்ஷன் கமிஷன் சரியாக ஒர்க் பண்ணல. ஆனால் அந்த 13 இடங்களில் 11 இடங்களில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது. அதுலேயும் கெஜ்ரிவால் ஏரியாவில் அவங்களுடைய வெற்றியெல்லாம் அபரிமிதமான வெற்றியாக இருக்குது. அவ்வளோ பயங்கரமான வெற்றி. கெஜ்ரிவால் தொகுதியில் அவருடைய கட்சி நின்ற இடத்துல அவங்களுடைய தோல்வி கேவலமான தோல்வியாக இருக்குது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் யோசிக்கணும். மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது, மக்கள் போட்ட வாக்குகள் எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் பாஜக தோற்றுருக்கு. 100 ஓட்டு 200 ஓட்டில் தோக்குற மாதிரி இல்லையா? அவங்க ஆளுகின்ற மத்திய பிரதேசத்தில் தோற்றுருக்காங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிற இடங்கள்லாம் தோற்றுருக்காங்க. ஆக அதுதான் உண்மையான வாக்குகள். அதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பொது தேர்தலில் யோசிக்கணும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி மோடியை ஜெயிக்க வைக்கிறீங்கிறத பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஜாதி பெருமையெல்லாம் பேசி வன்னியர் உள்ஒதுக்கீடெல்லாம் பற்றி பேசியெல்லாம் நல்லா வாக்கு கேட்டாங்க. இன்னும் வன்னியர் ஓட்டு மட்டுமே விழுந்த மாதிரி தெரியுது. அவங்க சுருங்கிக்கிட்டே வந்துட்டாங்க. அவங்க ஒரு காலத்தில் தலித் எழில்மலை போன்ற பல இனத்தை சேர்ந்தவர்களும் அவங்க கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே சுருங்கிக்கிட்டு வந்து 10.5% எங்கள் இனத்துக்கு தனியாக அதிகமாக கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பித்த போதே மற்ற ஜாதிக்காரன் போகிற வெளியில் வந்துட்டான். ஜாதி கட்சிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ நான் என் ஜாதியை இதாக வச்சுக்கிட்டு நான் கட்சி ஆரம்பித்தேன்னா நீங்கள் அத்தனை பேர் எனக்கு விரோதி ஆகிடுங்க. அவ்வளோதான் காரணம். இப்போ கலைஞர் குடும்பம் திரும்ப எப்படி அவங்க ஆட்சியில் வந்து உட்காடுறாங்கன்னா, தேவர்களுக்கு வந்து வன்னியர் வரக்கூடாது, வன்னியருக்கு வந்து பட்டியலம் வரக்கூடாது, பட்டியலம் வந்து நாடார் வரக்கூடாது, நாடார் வந்து வெள்ளாளம் வரக்கூடாது, இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய ஜாதி பூரா ஒருத்தர் அடிச்சிக்கும் போது சிறுபான்மை இனமாக இருந்த கலைஞர் வரும்போது எனக்கு இல்லை உனக்கு இல்லை அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படி தானே ஏற்றுக்கிட்டாங்க. அதுதானே காரணம். இல்லாட்டி பண்ண கலைஞர் குடும்பம் அவ்வளோ பெருசு அவங்க மாத்திரம் பெரிய ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்தே இருக்க முடியாது. பெரிய ஜாதியை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து ஆட்சியில் வந்து 9 வருஷம் இருந்தாலும் அது காமராஜர் ஒருத்தர் தான். வேறு யாருமே வந்து பெரிய ஜாதியை சேர்ந்தவங்க வந்து நிற்கவே அடித்து காலி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியலை பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலிருந்தே சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஓமந்தூர் ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பிரகாசம், இந்த மாதிரி அவங்கெல்லாம் ராஜாஜி, இது போல் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்தாங்க. பெரிய இனத்தை சேர்ந்த தலைவராக வந்து 9 வருஷம் ஆண்டதுங்கிறத எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து காமராஜர் ஒருத்தர் தான். அதுக்கப்புறமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கே ஒரு சம்மந்தம் இல்லை. ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம ஊருக்கே சம்மந்தம் இல்லை. இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது எவனையோ கூப்பிட்டு விட்டாங்க. அப்படி தான் எம்ஜிஆர்லாம் உள்ளவங்க. இந்த எண்ணம் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டை அந்நியர்கள் தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பல்லவர்கள் தமிழ்நாட்டை சேராதவர்கள். அவங்க தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. சோழர்கள் திரும்பி எந்திரிச்சு வர்றவர்களும் பல்லவர்கள் கையில் தான் இருந்தது. ஆனால் அவங்க நல்லாவே ஆண்டாங்கிறது இன்னொரு வேறு விஷயம். அவங்களுக்கு அவங்க காலத்தில் தான் வந்து சனாதன மதம் உள்ளே வந்தது. அவங்க காலத்தில் தான் சமஸ்கிருதங்கிற மொழி உள்ளே வந்தது. அது ஒரு சமஸ்கிருதம் அதெல்லாம் சனாதனங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. களப்பிரர்களை ஒழிச்சு கட்டிவிட்டு இந்த பல்லவர்கள் சனாதனத்தை உள்ளே கொண்டு வந்தது அவங்க தான். அதுக்கப்புறம் இந்த சோழர்கள்லாம் வந்து சனாதனத்தை ஒட்டி போயிட்டாங்க. அது வேறு விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன கேட்டீங்க, அது வன்னியர் அந்த வன்னியர்னு அவங்க பேசி வரும்போது வன்னியர் இல்லாதவர்கள் எல்லாருமே உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடுறாங்கல்ல, முடிஞ்சு போச்சு இல்லை, அவ்வளோதான். அதுலேயும் அன்புமணியுடைய அது யாருக்கிட்ட போய் சேர்றாங்க? இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கிற பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா என்ன அர்த்தம்? என்னைக்காவது நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக இருந்திருக்கீங்களா? கடைசியாக இப்போ நடந்த தேர்தலில் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? ராத்திரி 11 மணி வரலும் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நாங்கள் பாஜக கூட கூட்டணிங்கிறீங்க.
நம்பிக்கை இல்லாத ஆளுங்க, அன்பிலீவபிள், அன்ரிலையபிள். அதே தான் பிரேமலதா. எப்போ பேரம் படியுதோ அந்த பேரம் படிக்கிறவர்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க 2 பேர்த்தையும் கடைசியாக தானே எங்களை உங்ககிட்ட போகிறாங்க. முதல்ல பாமக யாரோட சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த காலம் ஒன்று இருந்தது எலெக்ஷனில். இன்றைக்கி பாமக அதை பற்றி பேச்சிலேயே யாரும் கணக்கிலேயே சேர்த்த மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு காலியானதுக்கு காரணம் உங்கள் ஜாதியை பற்றியே நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, உங்கள் ஜாதியோடவே இருக்குன்னு விட்டுட்டாங்க. இந்த விக்கிரவாண்டி உங்கள் இடம், உங்கள் ஜாதி பெரும்பான்மையாக இருக்கிற இடம். அங்கேயே நீங்கள் தோற்றுருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் எங்கே இருக்குது? நிச்சயமாக சார், நிறைய விஷயங்களை பயனுடைய நன்றி சார்.